வெல்கம் டு தபிஜேசு சேனல். என்னடா இவ பிச்சைக்காரி மாதிரி உக்காந்துன்னுக்குறான்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிச்சைக்காரி தான் இப்போதைக்கு. ஓகே, நாளைக்கு வரலக்ஷ்மி பண்டிகை. நாங்கள் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் லக்ஷ்மி உட்கார வைக்க போகிறோம். இத்தனை வருஷம் இல்லாத ஃபர்ஸ்ட் டைம் தான் வைக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லக்ஷ்மி எப்படி டெக்கரேட் பண்ணுறான்னு பார்க்கலாம். சாயந்தரம் 5 மணிலேருந்து நசன்னு மழை. அப்புறம் நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து லக்ஷ்மிக்கு உட்கார வைக்க ஸ்டாண்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அது வேறு ஸ்டக் ஆகிட்டுருந்துச்சு. அதெல்லாம் ரிமூவ் பண்ணி நான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். நடுவில் எங்கள் பாப்பா வேறு கேளுங்களேன் நீங்களே அவள் வாய்ஸை. Welcome to our channel. Welcome to our channel. எப்படியோ நாங்கள் வரலட்சுமி பண்டிகை கொண்டாடுறோம். வர வர எங்கள் பாப்பா சேட்டை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. ரொம்பனா ரொம்ப எப்படி அடம் பிடிப்பா தெரியுமா? ஸோ இது தாங்க வரலட்சுமி உட்கார வைக்க போகிற ஸ்டாண்ட். இதில் தான் நாங்கள் லக்ஷ்மி உட்கார வைக்க போகிறோம். அப்புறம் அப்படி இப்படின்னு பண்ணி எல்லா ஸ்டாண்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதை உட்கார வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணி, ஐயோ அது உட்கார அந்த ஸ்டாண்ட் ஃபிட் பண்ணுறதுக்கே எவ்வளோ நேரம் எடுத்துச்சு தெரியுமாங்க. ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சு ஸ்டாண்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு டைமை பாருங்களேன், 2:15. அவ்வா எங்கள் பாப்பா வர மல்லாக்க பத்துருச்சு. அதுக்கும் டயர்டு இல்லையா? எங்கள் அக்கா வெளியே பூ கட்டிகிட்டு இருந்துச்சு, நான் மெஹந்தி போட்டுட்டு இருந்தேன். பார்க்குறீங்களா என் மெஹந்தி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மெஹந்தி போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே விடிஞ்சிருச்சு. டைம் போனதே தெரியல. அவ்வளோ நேரம் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெளியே எங்கள் அக்கா சாரி எல்லாம் கட்டி, நானும் எங்கள் அக்கா தான் சேர்ந்து கட்டணும். அக்கா வந்து பலகாரமெல்லாம் வச்சு, ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங், ஹாப்பி வரலக்ஷ்மி. ஸோ ராத்திரி தூங்கவே இல்லை கொஞ்சம் கூட. ஸோ அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மெஹந்தி போட்டுங்க பாருங்க. என் மெஹந்தி இதுதான் என் மெஹந்தி. இப்போ ஜஸ்ட் நெயில்ஸ் எக்ஸ்டென்ஷன். இது ரியல்ஸ் இல்லை, இது எக்ஸ்டென்ஷன் வச்சு இப்போ தான் ஜஸ்ட் வச்சேன். பேய் மாதிரி இருக்குல்ல. சரி, இப்போ ஒரு சின்ன
பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாம் ஃபுல்லாக இது தான் ஃபுல்லாக வச்சுருக்கிறது. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு எங்கள் லக்ஷ்மி. மொதல் வருஷம் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். எங்கள் அக்கா பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நாங்கள் எல்லோரும் குளித்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் போனோம் எல்லோரையும் கூப்பிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு. அதுவும் எங்கள் லாங்குவேஜ் வேறு எங்களுக்கு ப்ராப்ளம். மெயினாக எனக்கு ப்ராப்ளம். எனக்கு வேறு தெலுங்கு தெரியாது. இவங்களுக்கு தெலுங்கு விட்டால் வேறு எதுவும் தெரியாது. எங்கள் அக்கா ஃபஸ்ட்டு லக்ஷ்மி நான் தான் சொல்லிவிட்டு எனக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிச்சு. நானும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்க நீ என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பெப்பேன்னு முழிச்சிட்டு இருந்தேங்க. அப்புறம் எங்கள் அக்கா வளையல் போடுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு வளையல் போட்டு விட்டுட்டு நாங்களும் எழுச்சி போய் சாப்பிடவே இல்லை கடைசி வரைக்கும். அதுக்கப்புறமா ஒரு 10:30 மணி மேலே தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு நான் ஒரு சின்ன தூக்கம் போகுது, குட்டி தூக்கம் போடலாம் அப்படின்னு சொல்லி போனவ 3 ஹவர் தூங்கிட்டாங்க. என்றைக்கே தெரியாமல் ராத்திரியெல்லாம் தூங்கவே இல்லையா, அதனால் 3 ஹவர் தூங்கிட்டுக்கிறேன். அப்புறம் எல்லாம் மறுபடியும் மஞ்சள் குங்குமக்கு எல்லாம் வந்தாங்க. வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு அக்கா தான் வச்சு விட்டாங்க நம்மளுக்கு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதாங்க எங்கள் வீட்டு வரலக்ஷ்மி. அண்ட் எல்லாருக்கும் மஞ்சள் குங்குமம் கொடுத்தாச்சு. இப்போ ரெஸ்டிங் டைம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.